نصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذي من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون. صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது இரண்டாவது உதாரணமாக கூறியது, அல்லது அவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மழையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்கள் விரல்களை தங்கள் காதுகளில் நுழைத்து அடைத்துக் கொள்கின்றனர். நிராகரிக்கும் இவர்களை அல்லாஹ் எப்போதும் சூழ்ந்திருக்கின்றான். தவிர அந்த மின்னல் இவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கின்றது. அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்று விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலன்களையும் பார்வை திறன்களையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் எவ்விதமும் செய்யும் பேராற்றல் உடையவன் ஆவான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லப்பட்ட இந்த இரண்டு உதாரணங்களை நாம் பார்த்தோம் இதற்கு முன்னுள்ள தினங்களில். இப்பொழுது அல்லாஹு தஆலா யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், மனித சமுதாயமே, உஅ்புது, நீங்கள் வணங்குங்கள், ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி, அவன் எப்படியா கொண்டவன், ஹலகக்கும், உங்களை படைத்தான். வல்லதி, இன்னும் சிலர்களை, எந்த சிலர்கள், கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தார்களே அவர்களையும் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், யாருக்கு, யார் தக்வாவுடன் இறையச்சத்துடன் இருக்கின்றார்களோ நீங்கள் ஆகுவதற்காக நீங்க என்ன செய்யுங்க, இதை சிந்தித்து பாருங்கள், அவனை வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களை, இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடியது, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைக்கும் பொழுது மண்ணில் இருந்து படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் இருந்து அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்ஹா அவர்களை. இவர்கள் மூலியமாகத்தான் இந்த உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய மனித சமுதாயம் அவர்களில் இருந்து வரப்பட்ட கிளைகள் தான். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய உருவத்தை, படைப்பை சற்று நாம் சிந்தித்து பார்த்தால் போதும். ஒரு ஆண் பெண் இருவர்களுடைய இணைப்பின் மூலியமாக அல்லாஹ் தஆலா குழந்தையை தருகின்றான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் லட்சக்கணக்கான அணுக்கள் செல்லக்கூடிய உயிரணுக்கள், லட்சக்கணக்கான உயிரணுக்கள் செல்கின்றது. ஒரு தாயுடைய அந்த கருவறைக்கு செல்கின்றது. கருவறைக்கு சென்ற அணுக்கள் எல்லாம் குழந்தைகளாக மாறுவதில்லை. எல்லா அணுக்களும் குழந்தைகளாக மாறினால் அந்த தாயுடைய கருவறை கொள்ளாது. ஆனால் அல்லாஹு தஆலா அதில் ஏதோ ஒன்று
ஒரு அணுக்களைத்தான் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்கப்பட்டு அதன் மூலியமாக குழந்தைகளை அல்லாஹ் உருவாக்குகின்றான். ஒன்றோ இரண்டோ மூன்றோ அவன் எத்தனையும் ஆடுகின்றானோ அதுதான். அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றான், இங்க கலக்குக்கும் உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்கு முன்னுள்ளவங்களையும் படைச்சோம். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எப்படி படைச்சிருப்போம். எந்த ஒண்ணுமே இல்லை, இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கப்பட்டது நானுக்கன் மூலியமாக அல்லாஹ் உருவாக்குகின்றான். அத்தனையும் உருவாகுவதல்ல, ஒன்றுதான் உருவாகின்றது. இது எப்படி அல்லாஹ் படைச்சிருப்பான்? இந்த வெறும் நீர்களினால் இரண்டு நீர்கள் ஒன்று சேர்கின்றன. இந்த இரண்டு நீர்களும் ஒன்று சேர்வதன் மூலியமாக அல்லாஹு தஆலா அதை ஒரு உருவமாக மாற்றுகின்றான். வெள்ளை அணுக்களும் சிவப்பணுக்களும் அங்கே ஒன்று சேர்கின்றது. சேரக்கூடிய ஒன்று 40 தினங்களாக நீராகத்தான் இருக்கின்றது. இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அது ஒரு கொட்டாங்குச்சியில் வைக்கப்பட்ட தண்ணீரை போன்று. 40 நாட்களுக்குள் அதை அசைக்கப்பட்டால் அது கருக்கலைந்து விடும், கூடாமல் ஆகிவிடும். ஆனால் அதையும் தாண்டி இவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அல்லாஹ் அதை இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, அதற்கு பிறகு பிண்டமாக அல்லாஹு தஆலா உருவாக்குகின்றான், ஒரு உருவத்தை கொடுக்குகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு தக்வா உடையவர்களுக்கு இதில் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு விளக்கம் இருக்கும். இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருப்பார்கள். யாருக்கு? இது தக்வாவுடைய இடையச்சம் உடையவருக்கு. அல்லதீன, இன்னும் சில விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா, ஜஅல லக்கும், உங்களுக்கு நாம் ஆக்கி வைத்தோம். அர்ல, இந்த பூமியை, ஃபிராஷன், விரிப்பை போன்று உங்களுக்கு நாம் ஆக்கி வைத்தோம். ஆனா பூமி என்னன்னு சொல்றோம்? பூமி உருண்டை, பூமி தட்டை என்று சொன்ன பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பூமி உருண்டை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பூமி உருண்டை என்பதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த உருண்டையை எப்படி வைத்திருக்கின்றான் அல்லாஹ்? மக்கள் நடந்து செல்லும் அளவிற்கு, மக்கள் அதில் விவசாயம் செய்ய முடியும், எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த பூமியை எப்படி உங்களுக்கு ஃபிராஷன், விரிப்பை போன்று அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். நாம் உங்களுக்கு இந்த பூமியை விரிப்பாக ஆக்கியிருக்கின்றோம். வானத்தை பினாஅன், முகடாக அமைத்திருக்கின்றோம். முகடை போல் அல்லாஹு தஆலா வானத்தை அமைத்திருக்கின்றார். இது விரிப்பை போன்று. இதுல என்ன இருக்குது? மலைகள் இருக்கின்றது, நதிகள் இருக்கின்றது, கடல்கள் இருக்கின்றது, தீவுகள் இருக்கின்றது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் படைத்து வைத்திருக்கின்றான். இதை பாதுகாக்கக்கூடியது வானத்தை முகடாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். சூரியனுடைய நேரடி வெப்பம் இந்த பூமியில் பட்டால் ஒன்றும் தாங்காது. நேரடியாக அதனுடைய ஒளி இருக்கின்றதே, வெப்பம் இருக்கின்றது, நேரடியாக தாக்கினால் உஷ்ணத்தை யாருனாலும் தாங்க முடியாது, எல்லாம் உருகச் செய்துவிடும். அல்லாஹு தஆலா அதற்கு தடுப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்துதான் இறுதியாக நமக்கு இங்கு விழுகின்றது. அப்ப இன்னும் அந்த வானத்திலிருந்து இறக்குகின்றோம். மாஅன், தண்ணீரை, மழையை பொழிய செய்கின்றோம். அந்த மழையின் மூலியமாக நாம் வெளியேற்றுகின்றோம், விளையச் செய்கின்றோம். மினஸ்ஸமராத்தி, பலகனியும், இன்னும் ரிஸ்கல்லக்கும், உங்களுக்கு தேவையான உணவுகளையும் பல வகைகளையும் அல்லாஹு தஆலா அதில் இருந்து வெளியேற்றுகின்றான். இன்னைக்கு மழை வரல அப்படின்னா என்ன செய்யறங்க? 3 போகம் 4 போகங்கள் விளைந்த விளைநிலங்கள் இன்று 1 போகங்கள் கூட விளையுமா எனக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது என்றால், ஒன்று அதற்கு முக்கிய காரணம் மழைதான். மழை இல்லாததின் காரணமாக நதிகளில் நீர்கள் இல்லை, நீர்த்தேக்கங்களில் நீர்கள் இல்லை, ஆறுகளில் நீர்கள் வருவதில்லை. இதன் மூலியமாக விளைச்சல்கள் எங்கும் இல்லை. பொட்டல் காடுகளாக இன்று காணும் திசையெல்லாம் இருக்கின்றது. அப்ப இது முக்கியமான ஒரு ஜீவாதாரமாக இருக்கின்றது மழை என்பது. அப்பொழுது அல்லாஹு தஆலா அது பெய்யச் செய்தால்தான், அந்த மழையை பொழியச் செய்தால்தான் அனைத்துமே இங்கு செழிப்பாக ஆகும். இதன் மூலியமாக
தண்ணி தானே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த தண்ணியின் மூலியமாகத்தான் விளைச்சல்கள் ஏற்படுவது மட்டுமல்ல, கால்நடைகள் இருந்து, உணவு வர்க்கங்கள் இருந்து, கனி வர்க்கங்கள் இருந்து, அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து உண்ணக்கூடிய உணவுகளும் தேவை என்றால் மழை அவசியம். அதை நாம் புரிய செய்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபலா தஜஅலு, நீங்கள் ஆக்காதீர்கள், லில்லாஹி அல்லாஹ்விற்கு, அந்தாதன், அல்லாஹ்விற்கு என்ன செய்யாதீங்க, எந்த ஒரு இணையும் அவனுக்கு நிகராக எந்த ஒன்றையும் நீங்கள் ஆக்காதீர்கள். எந்த சூழ்நிலை, வஅன்தும் தஅலமூன், நீங்க தெளிவா அறிந்து கொண்டே அல்லாஹ்விற்கு இணையாக்காதீர்கள். எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது, பட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. அல்லாஹ் மழையை பொழிய செய்கின்றான், அனைத்தும் விளைகின்றது. ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து அத்தனையும் தெரிந்திருந்தும் கூட அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்கள் தான். அதுதான் மாபெரும் ஒரு பாவமான செயலாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பாவங்களில் பெரும்பாவம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்களில் பெரும்பாவம் எதுவென்றால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்விற்கு இணையாக ஆக்குவது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக திருமதி போன்ற கிரந்தங்களில், முஸ்லிம், புகாரி, சஹீஹ் முஸ்லிம் புகாரி என்ற கிரந்தங்கள் சித்தாவில் அனைத்திலுமே இந்த ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. சஹீஹான ஹதீஸ்கள். எதை படித்தோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.